வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். மும்மொழி கொள்கை எதிர்ப்பு அப்படிங்கிற பெரு நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் நாடு முழுக்க பள்ளி கல்வியின் தரம் குறித்து நாம் பேசியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரு பக்கம் மும்மொழி கொள்கை வேண்டாம் என எதிர்த்து இருமொழி கொள்கையை பின்பற்றி முன்னேறிய தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள், மறுபக்கம் மும்மொழி கொள்கையை கடைபிடிக்கிற மாநிலங்கள் என்ற புள்ளியில் இது நிற்கிறது. முன்னேறியது யார், முன்னேற்ற வேண்டியது யாரை என்பது தொடர்பாக நாம் பேச போகிறோம். இது தொடர்பாக இன்றைய நமது சிந்தனை களம் நிகழ்ச்சியில் பேசுவதற்காக திமுகவிலிருந்து டாக்டர் யாழினி அவர்களும், சிபிஐயிலிருந்து டாக்டர் சாந்தி அவர்களும், கல்வியாளர் சோமசுந்தரம் அவர்களும், அரசியல் விமர்சகர் தீனதயாளன் அவர்களும் இணைகிறார்கள். நால்வரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நால்வருக்கும் வணக்கம். டாக்டர் யாழினி, நான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். புதிய கல்விக் கொள்கையை பின்பற்றினால் கல்வியின் தரம் உயரும் அப்படிங்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. புதிய கல்விக் கொள்கையை பின்பற்றி, மும்மொழி கொள்கையை பின்பற்றி தமிழ்நாட்டின் கல்வியின் தரத்தை முன்னேற்ற வேண்டிய நிலையில் இருக்கிறோமா? உங்களுடைய நம்ம கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு மாடல் தமிழ்நாடு எஸ்டாப்ளிஷ் பண்ணிருச்சு. நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே பார்க்கலாம். ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பொய்யான ஒரு போகிற போக்கில் ஒரு பொய்யை சொல்லிட்டு போவாங்க. தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள், குறிப்பாக உத்தரப்பிரதேஷ், பீகாரை விட முன்னிலையில் இருந்துச்சு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்னு. நம்ம எல்லாருமே ஒரே நிலைமையில தான் இருந்தோம். 15th 16th பொசிஷன் இந்த ரேங்கிங்கில் பார்த்தோன்னா அந்த லெவலில் தான் தமிழ்நாடுமே இருந்தது. அப்போ நம்ம எடுத்த ஒரு பொலிட்டிக்கலி ஒரு கான்ஷியஸான ஒரு டெசிஷன், தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் எடுத்த என்ன டெசிஷன் பார்த்தோன்னா, ஸ்கூல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. மற்ற மாநிலங்கள் ஐஐடி, ஐஏஎம், எய்ம்ஸ் அப்படின்ற ஒரு சென்ட்ரலைஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது யாருக்கு போய் சேர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, சமூகத்தில் இருக்கிற அந்த எலீட், அந்த உயர்தட்ட மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு மட்டும் போய் சேர்ற மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணப்போ தமிழ்நாடு ஸ்கூல்ஸ், பேசிக் எஜுகேஷன், பப்ளிக் ஸ்கூல்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், அதிலலாம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம். 80களில் பார்த்தோன்னா அது அப்படியே கவர்மெண்ட் காலேஜஸாக மாறுது. அப்போ தமிழ்நாட்டில் குறிப்பாக திராவிட அரசியல் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூலை முடிச்சுட்டு காலேஜுக்கு போகணும், காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போய் சுயமாக சம்பாரித்து அவங்களோட சுயமரியாதையை நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு இங்கே கொண்டு வரப்பட்ட எல்லா பாலிசிஸ், ஸ்கீம்ஸ் எல்லாமே ஒரு ஈகோசிஸ்டம் மாதிரி. இது எல்லாத்தையும் ஒரு மாணவனை நகர்த்துறதுக்கான எல்லா பாலிசிஸும் கொண்டு வந்திருக்கோம். அப்படி நம்மக்கிட்ட ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடல் இருக்குது. அவங்க சில டார்கெட்ஸ் வச்சுருக்காங்கல்ல NEPயில். இப்போ சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன், அதாவது ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிறது. அது அவங்க 2030 அடைய வேண்டிய அந்த 50% நம்ம எப்பயோ அடைஞ்சிட்டோம். அப்போ அவங்களோட குறிக்கோள், அவங்க சொன்ன குறிக்கோள் நம்ம எப்பயோ அடைஞ்சிட்டதுக்கு அப்புறம் இருக்கிறப்ப நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடல். அப்போ அந்த மாடலை எடுத்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா, இல்லை அவங்க எதுவுமே கொடுக்கல, நமக்கு எந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் எந்த டேட்டாவோ எந்த எக்ஸாம்பிளும் கொடுக்கல. ஆனால் நான் இன்னொரு படி மேலே போய் சொல்லுவேன், அவங்க கொடுத்த மாடலில் எல்லாம் நெகட்டிவ் இம்பேக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீட்டு ஒரு அங்கே படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் இப்போ பேசுவாங்கள்ல, குறிப்பாக உத்தரப்பிரதேஷில் எடுத்துக்கிட்டோம், அவங்களோட தாய்மொழி ஹிந்தி, அங்கே பேசுகிறவங்க நிறைய பேர். அங்கேயே ஹிந்தியில் ஃபெயில் ஆகிற மாணவர்களோட எண்ணிக்கை வருஷம் லட்சக்கணக்கில் இருக்குது. அங்கேயே அவங்களோட மொழியை ஒழுங்காக கற்றுக் கொடுக்க முடியல. அப்படி இருக்க ஒரு சமயத்தில் ஸ்டூடெண்ட்ஸோட ரியாலிட்டி அதுதான் சார். ஸ்கூலில் படிக்கிறப்ப அவங்களுக்கான பேர்டன், ஒரு லாங்குவேஜ்னால் வீட்டில் நம்ம ஒரு மொழி பேசுவோம். இப்போ நீங்களும் நானும் பேசுகிறப்போ ஒரு யோசனை நடக்குது இல்லையா, அது நம்ம தாய்மொழியில் நடக்கும். இப்போ நான் ஆங்கிலத்தில் பேசணும் அப்படின்னா நான் தாய்மொழியில் யோசித்து அதை கன்வெர்ட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுவேன். அவ்வளோதான் லாங்குவேஜோட தேவை. அந்த லாங்குவேஜ் ஸ்கூலில் 2 மொழி இருக்கா, முடிஞ்சுது, அவ்வளோதான். அதுக்கு மேலே இன்னொரு பேர்டன் போட்டு மாணவர்கள் படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது சயின்ஸாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், அதுக்கான ஒரு ஸ்பேஸை கொடுக்காம ஏன் நம்ம கொண்டு போய் சேர்த்தணும்? ஸோ அவங்கக்கிட்ட இப்போ நீட் மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இன்னுமே திருப்பி அவங்க கொண்டு வந்தாங்க ஐஐடி, அந்த எலீட் மக்களுக்கு அதே மாதிரி திருப்பி கொண்டு வரப்போ அது ஃபுல்லாக நெகட்டிவ் இம்பேக்ட் தான் கொடுத்துட்ருக்கு. அப்போ அவங்களோட நெகட்டிவான ஒரு மாடலை தமிழ்நாடு ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையை நம்ம வைக்கிறது ரொம்ப கரெக்டான விஷயம். மேபி அவங்க ஏதாவது ஒரு மாநிலத்தில் கூட அவங்க நம்மளோட பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாமே. எந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாலும் பைலட் ப்ராஜெக்ட், அதாவது ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து அது சரி வருதா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் எப்போவுமே. அது ஏன் அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க? நிஜமாலுமே குழந்தைங்களோட வளர்ச்சி மேலே அவங்களுக்கு அக்கறை இருந்திருந்தா அவங்க கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மாநில சுயாட்சி. எந்த மாநிலங்களோட சேர்ந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணி இந்த பாலிசியை கொண்டு வந்தாங்க? இது எஜுகேஷன் இன்னுமே கன்கரண்ட் லிஸ்ட், அதாவது ஒன்றிய அரசு மாநில அரசு 2 பேருக்குமே அதில் பங்கு இருக்குது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் தானே இருக்குது.
அது கம்ப்ளீட்டாக ஒன்றும் யூனியன் லிஸ்ட்டில் இல்லை. அப்படி இருக்கிறப்ப எப்படி எந்த ஸ்டேட்ஸோட கன்சல்ட் பண்ணி அவங்க பண்ணாங்க? நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்ல, நம்ம மாடிஃபை பண்ணிவிட்டு ஒரு புதுசான ஒரு MOU நாங்கள் சைன் பண்ணுறோம், எங்களுக்கு இதெல்லாம் வேணுமோ அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம், சில திட்டங்களை நாங்கள் ஆல்ரெடி அந்த கோல்ஸ்லாம் அட்டைன் பண்ணிட்டோம், எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுல என்ன தப்பு? அவங்க திருப்பி அவங்களோட பேக்டோர் வழியாக வந்து ஹிந்தியை திருப்பி இம்போஸ் பண்ண வேண்டிய ஒரு அவங்களோட அஜெண்டா. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம பார்த்தோம், ஒரு கலாச்சாரத்தை வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும்னா அந்த லாங்குவேஜை டெஸ்ட்ராய் பண்ணா போதும் அப்படின்றத அவங்க பிஜேபி ஆட்களே வந்து பேசியிருக்காங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதை வந்து மொழியை வந்து அரசியலாக்குறாங்க, ஹிந்தின்னு நாங்க சொல்லவே கிடையாது, ஏதோ ஒரு மொழியை அவங்க வந்து படிக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஹிந்தின்னு நாங்க சொல்லவே இல்லை, அதுல எந்த இடத்துலயுமே ஹிந்தி இல்ல, விருப்ப மொழியை படிக்கலாம், மொழியை வந்து அரசியலாக்காதீங்க அப்படின்னு தர்மேந்திர பிரதான் சொல்றாங்க. மொழியை வந்து அரசியலுக்கான ஆயுதமா எடுத்த அவங்க தான் எடுத்தாங்க. கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி டிபேட்ல இருந்தே பார்க்கலாம்ல, அப்பல இருந்தே இந்த ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. அவங்க வந்து ஹிந்தியை இம்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து அவங்களோட ஆதிக்கத்துக்காக, அதை வந்து இம்போஸ் பண்றதுக்காக மட்டும்தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எந்த மொழி வேணாலும் படிக்கலாம் அப்படின்றாங்க. சான்ஸ்கிரிட்க்கு அவங்க வந்து பல ஆயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் அதோட டெவலப்மெண்ட்டுக்கு. ஹிந்திக்கு பண்ணியிருக்காங்க. நான் மற்ற மாநில லாங்குவேஜஸ்க்கு மலையாளமாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், கன்னடாவாக இருக்கட்டும், தெலுங்குவாக இருக்கட்டும், மராட்டியாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் எந்த அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நடக்கலையே. அவங்க ஒரு பாரபட்சம் காமிக்கிறாங்க. தெளிவாக அவங்களோட நோஷன் என்னன்றதை அவங்க செட் பண்ணி காமிச்சிட்டாங்க. அப்படி காமிச்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இப்போ அவங்க சொல்கிறாங்களே எந்த லாங்குவேஜஸ் வேணாலும் அவங்க படிச்சுக்கலாம் அப்படின்னு. எத்தனை டீச்சர்ஸ் அவைலபிள்? ஏதாவது டேட்டா இருக்கா? அது இருந்தாவது ஒரு கன்சிடரேஷன் ஒன்று வரலாம். ஆனால் ஹிந்தி டீச்சர்ஸ் அவ்வளோ அதிகமாக இருக்காங்கன்றது தெரியும் நமக்கு. அப்படி இருக்கிறப்ப ஒரு ப்ரிப்பரேஷன் கிடையாது. ஒரு பாலிசியை நீங்கள் வந்து ரோல் அவுட் பண்ணுறீங்க, அதுக்கு முன்னாடி சரி ஸ்டேட்ஸ் கிட்ட நீங்கள் கொடுக்குறப்போ ஒரு தேர்ட் லாங்குவேஜ் கொடுங்க. சரி, இந்த லாங்குவேஜஸ்க்கு இப்போ தமிழுக்கு வந்து இத்தனை லட்சம் டீச்சர்ஸ் இருக்காங்க, மகாராஷ்டிராவில் வந்து தமிழ் சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ் வந்து இத்தனை ஆயிரம் இருக்காங்க, குஜராத்தில் இருக்காங்க, உத்தரப்பிரதேஷில் இருக்காங்க அப்படின்ற ஏதாவது ஒரு டேட்டா இருக்கா? எந்த டேட்டாவும் அவங்க கொடுக்கல. நிச்சயமா இது ஒரு வேலிடான பாயிண்ட். டாக்டர் சாந்தி, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? எந்த தரவுமே இல்லாம அவங்க சொன்ன மாதிரி அது வேலிடான பாயிண்ட். இந்த மும்மொழி கொள்கையிலே விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு பாயிண்ட். இந்த மொழிகள் எல்லாம் கத்துக் கொடுக்க முதல்ல ஆசிரியர்கள் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. தாய்மொழியுடைய சிறப்பு, தாய்மொழியில நம்ம படிக்க வேண்டிய அவசியத்தை பத்தி நானும் என்னோட கணவரும் சேர்ந்து ஒரு சிறு நூல் இது பண்ணியிருக்கோம். முதல்ல கூட கொடுத்துருக்கோம் அதை. ஸோ விரைவில் அது வந்து எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி வருது. ஸோ இப்போ என்னன்னா 3 மொழி படிக்கணும். இப்போ யாராச்சும் சொல்லணும் 3 மொழி படிக்கிறதுனால என்ன லாபம்? இப்போ இந்தியா மாதிரி நாட்டில் பல மாநிலங்கள் இருக்குது, பல மொழிகள் பேசுகிறாங்க. அந்த 3வது மொழி எந்த மொழி? இப்போ ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டில் மொத்தமே 3 மொழி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் 3 மொழி படிக்கணும்னு சொன்னால் கூட ஒரு அர்த்தம் இருக்கும். ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் இருக்குது, ஏகப்பட்ட மாநிலம் இருக்குது. இப்போ நான் வந்து 3வது மொழியாக நான் கன்னடா எடுக்கிறேன். என்ன அட்வான்டேஜ்? கர்நாடகாவில் மட்டும்தான் போக முடியும். 3வது மொழியாக நான் பெங்காலி படிக்கிறேன், வெஸ்ட் பெங்கால் மட்டும் போக முடியும். ஆனால் நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது, நான் ஸ்கூலில் இருக்கும்போது நான் 3வது மொழியாக நான் பெங்கால் எடுத்தால் எனக்கு நல்லது நான் நினைக்கிறேன். எனக்கு பெங்காலில் வேலையே கிடைக்கல, எனக்கு கர்நாடகாவில் தான் வேலை கிடைச்சு, அப்போ நான் எப்படி இப்போ கன்னடா கற்றுக்கிறது? யாருமே எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் இல்லை. ஒரு மொழியை கற்றுக்கொள்வது ஒன்றும் கடினமான விஷயம் அல்ல. வேலைக்கு தேவைன்னா அந்த தேவையான லாங்குவேஜ் ஸ்கில்லை வந்து கற்றுக்கலாம். ஒரு மொழியில் ஒரு பாடத்தை படிக்கிறது, ஸ்கூலில் படிக்கிறதுங்கிறது வேறு. என்னுடைய தேவைக்கு, கல்விக்கோ, வேலை வாய்ப்புக்கோ, வேறு சில உயர்கல்விக்கோ, வேறு பிரச்சனைக்காகவும் அது மொழியை கற்றுக்கிறதுங்க பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபாரின் போய் ரஷ்யாவில் போய் MBBS படிக்கிறாங்க, ரஷ்யன் லாங்குவேஜ்லாம் கற்றுக்கல. அதெல்லாம் ரொம்ப ஒரு சாதாரண விஷயம், ரொம்ப எளிமையான விஷயம். அது எல்லாரும் செய்கிறாங்க. இது ஒன்றும் புதுசு ஒன்றும் கிடையாது, எல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ இருக்கிறது இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், ஒரு நாட்டில் 3 மொழி இருந்தால் 3ஐயும் படிச்சிருங்கன்னு சொல்லலாம். ஏகப்பட்ட மொழி இருக்கும்போது அந்த 3வது மொழி எதுன்னு நான் முடிவு பண்ணி அது பயன் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்களை விடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இருமொழி கொள்கைன்னு சொன்னாங்க. நம்ம வந்து தமிழ் ஆங்கிலம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இருக்கிற தொழில்நுட்ப காலகட்டத்தில், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற காலத்தில் ஒரு மொழியே போதுன்ற லெவலுக்கு வந்துட்டோம். இப்போ எல்லாமே கூகுள் முதற்கொண்டு தமிழ், நிறைய பேர், பல கோடி மக்கள் தமிழ் பேசுகிறாங்க. ஸோ தமிழ் இருந்தாலே தமிழ் மூலமாக பல மொழிகளை கற்றுக்கொள்ளலாம்ன்ற மாதிரி இருக்குது. இன்றைக்கி இப்போ எங்களுக்கு மருத்துவர்கள் சங்கம் இருக்குது, மாணவர்கள் சங்கம் இருக்காங்க. இப்போ சண்டிகரில் போய் படிக்கிறாங்க, எல்லாம் போய் படிக்கிறாங்க. என்னப்பா எதுவும் பிரச்சனை இருக்கா? பேஷண்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, செல்ஃபோனை நாங்கள் வைக்கிறோம், கூகுள் டிரான்ஸ்லேஷன், நான் என்ன பேசுகிறேங்கிறது பேஷண்ட்டுக்கு புரியுது, பேஷண்ட் என்ன பேசுறாங்க தெரியுது. எப்போ? Day 1 காலேஜுக்கு போன அன்னையிலேருந்து. ஸோ மொழி பிரச்சனை வந்து 20 ஆண்டுகளுக்கு முன்பாக, 30 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி இன்னைக்கு பார்க்க வேண்டாம். இப்போ பார்லிமெண்ட்டில் எல்லாரும் ஆளுக்கு காதுவல் போட்டுக்கிறாங்க, டிரான்ஸ்லேட் ஆகுது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே செய்யுது. ஆகவே இன்றைக்கி அது தேவையில்லை. இப்பொழுது நம்ம அரசியல் பண்ணுறதா சொல்கிறாங்க, ஆனால் அரசியல் செய்வது வந்து பாஜக தான். இது தேவையே இல்லாத விஷயம். இன்னொன்று வந்து என்னென்னா, இது நிச்சயமாக நீங்கள் என்ன வேணால் படிக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது தான், அப்போ என்ன வேணால் படிக்கலாம்னா அது அதனால் எந்த பயனும் இல்லை. இப்போ நான் ஏற்கனவே அதுக்கு உதாரணம் சொல்லிட்டேன். இன்டெரக்டாக அவங்க ஹிந்தியை தான் திணிக்க போகிறாங்கன்னு ஆச்சு. இப்போ ஹிந்தி படிக்கிறதுனால
இதெல்லாம் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி எதாவது சொல்லுங்கள். ஹிந்தி படித்தா உடனே வந்துட்டு கூகுளில் வேலை கிடைக்கும், அங்கே வேலை கிடைக்கும், எதாவது ஒன்று சொல்லுங்கள். எதுவும் கிடையாது. அப்படி இல்லாத போது எதை போட்டு எதுக்காக நம்ம திணிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து நம்ம தமிழ் படித்தவங்க அப்துல் கலாம் ஐயா இல்லையா, பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்க, இன்றைக்கும் இஸ்ரோவில் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் இருக்காங்க, எல்லாருமே இப்போ நல்ல வடிவம் தான் படிச்சுட்டு இருக்காங்க. இது தேவையில்லாத ஒரு விஷயத்தை நம்ம எதிர் பண்ணிடுறோம். அதனால இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு நாட்டுடைய ஒரு மாநிலத்தோடைய ஒரு இனத்தோடைய கலாச்சாரம் பண்பாடு அந்த மொழி அடையாளத்தையே நம்ம வந்து நசுக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா கோலிவுட் தெரியும், பாலிவுட் தெரியும். பாலிவுட் எங்கே இருக்குது? மகாராஷ்டிராவில் இருக்குது. அங்கே மராட்டி ஃபிலிம்ஸ் வருதா? ஒரு மொழியை அழிச்சிட்டாங்க. குஜராத்தி ஃபிலிம்ஸ் கிடையாது. இந்த மொழி பிரச்சனைக்கெல்லாம் ஆரம்பிச்ச ஒடிசா லாங்குவேஜ், போஜ்பூரி லாங்குவேஜ், பல மொழிகள் வந்துட்டு அழித்தொழிக்கப்பட்டன. காரணம் மும்மொழி கொள்கைன்றீங்களா? ஹிந்தி திணிப்பு, ஹிந்தி திணிப்புன்னு சொல்ல வரோம். ஸோ அது வந்து அந்த அளவுக்கு. அப்போ இதனால வந்துட்டு ஹிந்தி திணிப்புனால வருகின்ற பிரச்சனைகளை வந்து பார்க்கின்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா அழகான ஒரு தமிழ் திரைப்பட பாடல் இருந்ததுன்னா ஒரு 2K கிட்டு கூட வந்துட்டு அந்த பாடலை பார்த்து அந்த வார்த்தைக்கான அர்த்தம், இப்போ தாமரைலாம் நல்ல அழகான தமிழ் பாடல்களை எழுதுறாங்க, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்த்துட்டு அந்த தமிழ் வார்த்தைகள் அதிக ரேராக யூஸ் பண்ணுற வார்த்தைகள் கூட வழக்கில் வருது. அதை நம்ம ரசிக்கிறோம், பண்ணுறோம். மொழி வந்து நீடிக்கின்றது, அந்த மொழி அடையாளம், அந்த பண்பாட்டு கலாச்சாரம் காப்பாற்றப்படுகிறது. ஆனால் இப்போ மராட்டி லாங்குவேஜில் ஃபில்மே கிடையாது. அப்படிலாம் இதுதான் நாங்கள் உதாரணமாக சொல்கிறோம். அப்போ அந்த மக்கள் எல்லாம் அதை வருத்தப்படுறாங்க. பஞ்சாபி லாங்குவேஜ், குஜராத்தி லாங்குவேஜ், ஒடிசா லாங்குவேஜ், போஜ்பூரி எதுவுமே இல்லையே. அப்போ இந்தி திணிப்பு வட மாநிலங்களில் வந்ததன் காரணமாக வட மாநிலங்களில் உள்ள வழக்கில் இருந்த மாநில மக்கள் பேசிக்கொண்டிருந்த மொழி அழிக்கப்பட்டு விட்டது. அதுதான் இங்கே நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது. ஹிந்தி திணிப்பு நடந்தா என்ன நடக்கும்னு. ஹிந்தி திணிப்பு கிடையாது. மூணாவது மொழி இதுல வந்து முதன்மையான மொழியா தாய்மொழி தான் இருக்கும் அப்படின்றாங்க. இதுக்கு வந்து மொழி அழிப்பு வரைக்கும் போகணுமா? இல்ல இது வந்து இவங்க என்ன மாதிரி சொல்லுவாங்க அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ சாதாரணமா நீட் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்க? ஒரு பிரச்சனையும் இல்லை, தேர்வு மட்டும் வைப்போம், மார்க் நாங்கள் கொடுப்போம், இடஒதுக்கீடு பாதிக்கப்படாது, நீங்கள் உங்களுடைய மாநிலத்தை ஏதாவது சிறப்பு திட்டங்கள் இருந்தால் பாதிக்கப்படாது, அது படாது இது படாதுன்னு. நாங்கள் போன வருஷம் என்ன சொன்னாங்க? மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கான கவுன்சிலிங்கை நாங்கள் தான் நடத்துவோம்னு சொல்லி சொன்னாங்க. எதுக்கு? எங்களுக்கு கவுன்சில் நடத்த தெரியாதா? ஆக மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு நீங்கள் ஏன் கவுன்சிலிங் பண்ணுறீங்க? ஸோ இதே மாதிரி தான் தேசிய கல்விக் கொள்கை அதுதான் இப்போ நெக்ஸ்ட் கொண்டு வராங்க. ஒவ்வொரு இப்போ பார்த்தீங்கன்னா எம்டிஎம்எஸ்க்கு வந்துட்டு சீட்டு மாநில கோட்டாவே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஒன்றா வந்துட்டு இப்போ ஊரில் ஒன்று சொல்லுவாங்களா, ஒன்றை வந்து படாரு ஊர் படாரு விட, அது மாதிரி ஒன்றா வந்துட்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். மூன்றாவது மொழியாக எதை வேண்டுமானாலும் படிக்கலாம் அப்படின்னு சொல்வது வந்து லாஜிக்காக இருந்தாலும் ஆனால் அது உண்மை கிடையாது. ஏற்கனவே ஒரு 1000 கோடி இருந்ததுன்னா எத்தனை கோடி வந்துட்டு அவங்க சமஸ்கிருதத்துக்கும் ஹிந்திக்கும் கொடுக்குறாங்கன்னு தெரியும். எத்தனை கோடி இந்தியாவில மற்ற மொழிகள், தேசிய மொழிகளே எத்தனை மொழி இருக்கு, ஈக்குவலாக கொடுக்குறாங்களா? இல்லை. அந்த மாநிலத்தோட சைஸுக்காச்சும் கொடுக்குறாங்களா? அந்த மாநிலத்தில் அந்த மொழி எத்தனை பேர் பேசிக்கொண்டிருந்தார்கள் அதுக்காக கொடுக்குறாங்களா? இல்லையே. ஆக இது வெத்து வேட்டு. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஆயுஷ் மினிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதாக்கு நிறைய ஃபண்டு கொடுத்துருவாங்க, சித்தாக்கு கிடையவே கிடையாது. ஒரு சித்தா யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம என்ன பாடுபட்டு கொண்டு தெரியும்ல. இதெல்லாம் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கு, இவங்க எப்படிப்பட்டவங்க நமக்கு நல்லா தெரியும். ஆகவே மொழி வந்துட்டு யாருமே வந்து மொழி மேலே யாருக்குமே வெறுப்பு கிடையாது. மொழி திணிப்பு தான் கூடாதுன்னு சொல்லி சொல்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு குழந்தை படிக்கணுமா, வெறும் 3 லாங்குவேஜ் படிச்சுட்டே இருந்தால் மற்ற சப்ஜெக்ட்லாம் எப்போ படிக்கிறது? எதுக்காக? இது தேவையே இல்லாத அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிட்டோம். ஆகவே இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு தேவையில்லை. அவங்களுடைய நோக்கம் என்பது வேறானது. அரசு பள்ளியை வந்துட்டு இப்போ நல்ல அழகான தலைப்பு கொடுத்துருக்கீங்க. அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் என்பது. அது ரொம்ப முக்கியம். நான் அரசு பள்ளியில் படித்தேன். ஒரு காலகட்டத்தில் அரசு பள்ளியில் இடம் கிடைக்காம அரசு உதவி பெறும் பள்ளியில் போய் படித்தோம். எங்கள் கணவரெல்லாம் படித்தாங்க, எல்லாம் மருத்துவராக இருக்காங்க, எல்லாம் உயர் பதவியில் இருக்காங்க. ஆக அதுதான் சிறப்பான அடையாளம். சாதாரணமாக எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, அரசு பள்ளிங்கிறது கவர்மெண்ட் எஜுகேஷன் வந்து ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் டிபார்ட்மெண்ட்டு, அது எதுக்கு நம்ம வந்து செலவு பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. போஸ்ட் கோவிட் வந்து ஒரு மாணவர்கள் சேர்க்கையில் ஒரு டிப் இருந்தது, அதுக்கப்புறம் அதிகமாச்சு. ஆனால் ஐயோ என்ன திடீர்னு நிறைய மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாணவர்கள் லட்சக்கணக்கானவர் வந்து சேர்க்கை விகிதம் அதிகரிக்கிறதே அப்படின்னு நினச்சிருந்தா அரசு என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? சரி அமைதியாக இருந்திருக்கலாம். ஆனால் அவ்வாறு இல்லாமல் செலவானாலும் பரவாயில்லை, அரசு பள்ளி என்பது தான் மிக முக்கியம், அதுதான் நமக்கு பெருமை என்று நம்ம நினைக்கிறது. மாணவர்கள் மாதிரி எங்களை மாதிரி மாணவர்கள் நினைக்கிறது இல்லை, இன்னைக்கு படிக்கிற மாணவர்கள் நினைப்பதில்லை, அரசே அதை பெருமையாக நினைக்கிறது. அதனால தான் அதை செலவுன்னு பார்க்காம இன்னைக்கு கூட டெய்லி ட்ராப் அவுட் லிஸ்ட் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு போன வருஷம் இத்தனை 1 லட்சம் பேர், இந்த வருஷம் 1.25 லட்சம் பேர் கேரியர் கைடன்ஸ் பண்ணுறது இருக்கட்டும், இல்லம் தேடி கல்வியாக இருக்கட்டும், அல்லது மேலாண்மை குழு போகட்டும், ஏன் வட்டார கல்வி அலுவலர் போகட்டும், ஏன் அந்த குழந்தை படிக்க வரல பார்க்குறாங்க. அனந்தகிருஷ்ணன் கமிட்டி உங்களுக்கு தெரியும். அந்த கமிட்டியோட ரிப்போர்ட்டில் கூட ட்ராப் அவுட்ஸ் பற்றி நிறைய பேசியிருந்தாங்க. அப்போ 10லேருந்து 10ஆம் வகுப்புலேருந்து 11ஆம் வகுப்புக்கு போகிறது குறையுது, 11லேருந்து 12 போகுது குறையுதுன்ட்டு அதெல்லாம் வந்துட்டு ஆய்வு பண்ணி அந்த நிலைமை நடக்கக்கூடாது, பள்ளியில் படித்தா தானே நம்ம வந்து கல்லூரிக்கு போக முடியும் என்ற அளவுக்கு வந்து இப்போ ட்ராப் அவுட் கூடாது என்று வீடு வீடாக தானே வந்து நிறைய பேர் வந்து ஸ்கூலில் சேர்க்குறாங்க. அது இல்லாமல் யார் யார் வந்துட்டு இடைநிற்றல் செய்கிறார்கள் என்று அங்கே இல்லம் தேடி சென்று அவர்களுடைய பிரச்சனைகளை அணுகி ஆராய்ந்து அதை சரி செய்வதற்கான ஸ்காலர்ஷிப் வேணுமா,
கடன் வேணுமா, வேற ஏதாவது உதவி வேணுமா என்பதையெல்லாம் கூறி மாணவர்களை நிச்சயமா வந்து பள்ளிக்கு கொண்டு 2023-24 தமிழ்நாட்டுல இடைநிலை பள்ளி மாணவர்களோட இடைநிற்றல் சதவீதம் வந்து 0 இருக்குன்னு ஒன்றிய அரசோட தரவுகளே சொல்லுது. நம்ம தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சோமசுந்தரம் சார், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிறதுனால என்ன பலன் இருக்கு அப்படிங்கிற ஏதாவது ஒரு தரவு இருக்கணும் இல்லையா? ஏன்னா 1960களிலேயே பல மாநிலங்கள் வந்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள் இருக்கு. உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், பீகாரா இருக்கட்டும், மகாராஷ்டிராவா இருக்கட்டும், மும்மொழி கொள்கையால் அந்த மாநிலங்கள் அடைந்த பலன் என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கு. உண்மையில பலன் அளிச்சிருக்கிறா ஒரு கல்வியாளரா உங்களோட பார்வை என்ன? அரசு பள்ளி என்பது வறுமையின் காரணமாக இல்லை, நம் பெருமையின் காரணமாக. அதுக்கு அந்த தலைப்புல நான் பேசுறது எனக்கு ரொம்ப மற்ற பகிர்ச்சி இல்லை சார். இந்தியாவிலே உயர்கல்வியில் படிப்பவர் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் தான் அதிகம், 57.4%. பள்ளி கல்விக்கு அப்புறம் உயர்கல்வியில தமிழ்நாட்டில் தான் அதிகம் பேர் படிக்கிறாங்க. மற்ற மாநிலங்களை விட, மற்ற நாடுகளை விட தமிழ்நாட்டில் தான் அதிகம். நீங்க அதே போல மாநிலம் எடுத்தீங்கன்னா மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் தான் உயர்கல்வியில் படிப்பவர் எண்ணிக்கை மிக மிக அதிகம். நீங்க டாப் 100 காலேஜஸ் இந்தியாவில் எடுத்தீங்கன்னா அதுல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் 10 காலேஜஸ், மினிமம் 15 காலேஜஸ் தமிழ்நாட்டை சேர்ந்த கல்லூரிகள் தான் இருக்குது. அதே போல நீங்க மருத்துவம் எடுத்தீங்கன்னா கூட தமிழ்நாடு தான் அதுல நம்பர் 1 இருக்குது. நீங்க மும்மொழி கொள்கை எடுப்பிக்கிறது அதை என்ன பொறுத்தவரை திணிக்க கூடாது. அனைத்து மொழிகளையும் நேசிப்போம், அன்னை தமிழை சுவாசிப்போம், அவ்வளவுதான். இங்க இருமொழி கொள்கைகளும் சிறப்பா இருக்கு, பள்ளிக்கல்வி மிகவும் சிறப்பா இருக்கு. நீங்க பல திட்டங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்க 3 லாங்குவேஜ் கொண்டு வர பொழுது மாணவர்களை பொறுத்தவரை உளவியல் ரீதியாக அவர்களுக்கு ஒரு சுமையா இருக்கு. அவர்களால அகடமிக்ல அந்த அளவுக்கு சாதிக்க முடியாது. இப்ப 3 லாங்குவேஜ் இருக்கிற மற்ற மாநிலங்கள்லாம் உயர்கல்வி சாதிக்கல, நம்ம ஏற்கனவே சாதிச்சிருக்கோம். அதுக்கு காரணமே இருமொழி கொள்கை மட்டும்தான். 2வது, இங்க பல நலத்திட்டங்கள், குறிப்பா இந்த 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புக்கெல்லாம் பொது தேர்வு கிடையாது, தேர்வு உண்டு. அதுக்கு மாற்றுக்கிறது இல்லை. இங்கே காலாண்டு தேர்வு நடக்குது, இங்கே அரையாண்டு தேர்வு நடக்குது, மிட் டர்ம் நடக்குது. பொது தேர்வு சொல்லும் பொழுது மாணவன் கண்டிப்பாக உளவியல் ரீதியாக டிராப் அவுட் அதிகமாகும். மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு ஏன் நம்பர் 1 வருதுன்னா இந்த பொது தேர்வு டார்ச்சர் இல்லை. அதனால இடைநிறுத்தம் இல்லாம பள்ளி கல்வி மிகவும் சிறப்பா வந்துட்டு இருக்கு. பள்ளி கல்வி மட்டும் இல்ல, உயர்கல்வியும் தான். நீங்க அடுத்த நீங்க மெயினா அதை பார்க்கணும். நீங்க இப்ப புதிய கல்விக் கொள்கையில என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அதை மும்மொழி திட்டம், ரைட்டு. அந்த எந்த லாங்குவேஜ் கொஞ்சம் சொல்லல இருக்கட்டும். நீங்க கலை அறிவியல் கல்லூரி, இப்ப நான் திருநெல்வேலி மாவட்டம், நாங்க ஒரு BA தமிழ் படிக்கணும், இல்ல MA தமிழ் படிக்கணும் அப்படின்னா அதற்கும் நுழைவுத் தேர்வு. இந்த நுழைவுத் தேர்வுங்கிறது கிராமப்புற மாணவர்களுக்கு அது நுழையாத தேர்வா போயிடும். எல்லாருக்கும் நுழைவுத் தேர்வு சொல்லும் பொழுது கண்டிப்பாக மாணவர்களால் சாதிக்க முடியாது. இப்ப மற்ற மாநிலங்கள் பாத்தீங்க அப்படின்னா பொறியியலுக்கு நுழைவுத் தேர்வு, எல்லா துறைகளுக்கும் நுழைவுத் தேர்வு. தமிழ்நாட்டில் நீட்டுங்கிறது கம்பல்சரி ஆயிடுச்சு தமிழ்நாட்டை பொறுத்தவரை. மற்ற கல்லூரிகள், நீங்க குறிப்பா பொறியியல், நீங்க லா பண்ணணும், கலை அறிவியல் பண்ணணும் அப்படின்னா எந்தவித நுழைவுத் தேர்வும் உறுதியாக இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருமொழி படிச்சு, அது இங்கிலீஷ் வந்து இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் படிக்கிறாங்க, படிச்சு வெளிநாடுகளில் பொறியியல் பட்டதாரிகளாக, பொறியாளர்களாக, CEOக்களாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் அதிகம் பேர் வேலை பார்க்கிறாங்க. அதுக்காக மற்ற மாநிலத்தை நான் குறை சொல்ல விரும்பல. இருமொழியிலேயே தாராளமாக சாதிக்கலாம். நீங்க மும்மொழி சொல்லும் பொழுது நீங்க மாணவர்கள் நீங்க திரிக்கிறீங்க, திரிப்பதான் நாங்க கடுமையாக எதிர்க்கிறோம். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். தீனதயாளன் சார், ஒரு திட்டத்துக்கு மற்ற எந்த திட்டங்களா இருந்தாலும் சரி, கல்வியில போயிட்டு நாங்க நிதி கொடுக்க முடியாது, நாடாளுமன்றமே ஒப்புதல் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்துக்கு நாங்க நிதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றத ஒரு ஒன்றிய அரசு சொல்றதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா மக்கள்லாம் ரொம்ப கொதிப்பா இருக்காங்க. இப்ப யூடியூப்லாம் வந்து மக்கள் கருத்து வீடியோக்கள் எல்லாம் பார்த்தா மக்களோட ஆதங்கத்தையும் ஆத்திரத்தையும் நம்மளால பார்க்க முடியுது. இது வந்து ஒரு சாதாரண அடிப்படை புரிதல் கூட இல்லாம இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட காரணம் என்ன? எல்லோருக்குமான கல்வியை காவிமயமாக்குவதனுடைய அடிப்படை திட்டம் தான் இது. நீங்கள் இந்திய அளவில் சமஸ்கிருதம் பேசுபவர்கள் எத்தனை சதவீதம் பேர் இருக்கிறார்கள்? 0.5.
அந்த மொழிக்கு பேர் என்ன தெரியுமா? ஓதுவார் மொழி, அர்ச்சகர் மொழி. அது மக்கள் மொழி இல்லை, அறிவியல் மொழி இல்லை, போதனா மொழி இல்லை. அப்போ மக்கள் மொழியாக இல்லாத ஒரு செத்துப்போன மொழியை, அது அப்படி தான் சொல்லுவாங்க, வழக்கில் இல்லாத மொழியை அப்படி தான் சொல்ல முடியும். இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கடூரமாக சொல்கிறதா கூட தெரியும். வழக்கில் இல்லாத, பேச்சு வழக்கில் இல்லாத, மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு மொழியை ஒரு ஆதிக்க மொழியாக மாற்றுவதனுடைய அடையாளமாகத்தான் அதற்கு பல கோடியை செலவழிக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாடு எந்த இடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புள்ளி விவரமாகவே பார்ப்போம். இங்கே எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. நிதி ஆயோக் அப்படிங்கிற ஆய்வின்படி கடந்த 2024 எடுத்த தீர்மானப்படி தமிழ்நாடு 2வது இடத்தில் இருக்கிறது, கேரளம் 1வது இடத்தில் இருக்கிறது, குஜராத் எந்த இடத்தில் இருக்கிறது, உத்தரப்பிரதேசம் எந்த இடத்தில் இருக்கிறது. இந்த இடத்திற்கு தமிழ்நாடு எப்படி வர முடிந்தது அப்படிங்கிறத நம்ம வரலாற்று கொண்டு பார்த்தா தான் தெரியும். இதுக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு, ஆதிக்க ஜாதியினருக்கு மட்டுமே இருந்த கல்வியை எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது தான் இந்த திராவிட மாடல் அரசு. அதற்காக இவங்களுக்கு எவ்வளோ விலை கொடுத்தாங்க. இந்திய எதிர்ப்பு போரில் வந்து ஒரு பெரிய களத்தை உருவாக்குனாங்க, நம்ம எதிர்த்து போராடினோம், அது ஒரு கட்சியினுடைய கடமை, மாணவர்கள் கிளர்ந்திருந்தாங்க. அதெல்லாம் வந்து ஒரு அரசியலாக கூட வச்சுக்கிடுவோம். மொழி என்பது அரசியலான்னு நீங்கள் கேட்டீங்க, மொழி என்பது அரசியல் தான். என் மீது ஒரு மொழியின் பால் நீ அரசியலை திணித்தாய் என்றால் அந்த மொழியை நான் அரசியலாகத்தானே உன்னை கொண்டு எதிர்க்க முடியும். அதுதானே நடைமுறை சாத்தியம். 1960 காலகட்டத்தில் அப்படி இருந்தது. அன்னைக்கு இருக்க சூழ்நிலை வேற, இன்னைக்கு வந்து உலகமயமாக்கல் வந்துருச்சு, இப்போ இருக்கிற சூழ்நிலை வேறங்கிறாங்க. இருக்கலாம், இன்றைக்கு உலகமயமாக்கல் சூழல்ல எல்லாமே மாறி இருக்கலாம், ஆனால் அடிப்படை மாறி இருக்கிறதா? நான் என்ன கேட்குறேன், ஒரு நகரமயமாதல் வந்து ஆரம்ப கல்வியில் இருக்குல்ல, கிராமங்களில் இருக்குல்ல, அந்த கிராம கல்வியை கொடுப்பதற்கான அடிப்படை கட்டமைப்பு இருக்கா? நீங்கள் கார்பரேட் செக்டர்னு சொல்கிறீங்கல்ல, உத்தரப்பிரதேசத்தில் சொல்கிறீங்கல்ல, எவ்வளோ பேர் 85 மக்களவை உறுப்பினர் இருக்கிற பெரிய மாநிலம் சொல்கிறீங்கல்ல, மிகப்பெரிய தலைவர்கள்லாம் பிறந்த உத்தரப்பிரதேசத்தில் அது எந்த இடத்தில் இருக்கிறது? இதோ உத்தரப்பிரதேசத்தின் காட்சிகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உத்தரப்பிரதேசத்தின் பள்ளிகளின் நிலைமையை நம்ம ஆமாம், அங்கே கழிப்பறை வசதிகள் கூட இல்லையே. நீங்கள் ஒரு கிராமத்துக்கு போங்க, ஒன்றும் இல்லைங்க, எங்கள் ஊர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்லேருந்து இருக்கிற பள்ளிகளில் அறிவார்ந்த சமூகம் அப்படின்னு சொல்ல முடியாது, கிராமப்புற மாணவர்கள் எல்லோரும் படிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன மாதிரி வசதியை வந்து செஞ்சு கொடுக்குறாங்க தெரியுமா? கட்டிட அமைப்பு, பேருந்து வசதி. நீங்கள் எளிமையாக ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துட முடியுங்க. அங்கே அப்படி கிடையாது. நீங்கள் இப்போ வந்து முதல்வர் அறிவிச்சிருந்தாங்க, இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னால், தமிழ்நாட்டில் தார் சாலைகள் இல்லாத ஊர் 6 தான், 6 கிராமங்கள். இங்கே எங்கேயாவது நீங்கள் எப்படி இந்தியாவில் வந்து எடுத்துக்காட்டுங்க ஒப்பிடுறதுக்கு என்ன காரணம்? நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, ஒரு மாணவன் ஒரு இடத்தை கடப்பதற்கு அந்த சாலை வசதி தேவை. பேருந்து, லேப்டாப் கொடுத்துருக்காங்கல்ல, கணினி கொடுத்துருக்காங்களே மாணவர்களுக்கு, அப்போ அவன் விஞ்ஞான நோக்கத்தோடு அதை வந்து அணுக முடியாது, அதுலேருந்து கடந்து போகிறது முடியுது. இந்த வசதிகள் எல்லாம் இந்த திராவிட இயக்க அரசுகளில் ஏற்பட்ட மிகப்பெரிய வளர்ச்சி. அதனால தான் இன்றைக்கு அந்த வளர்ச்சியை நம்ம எட்டி இருக்க முடிகிறது என்று தான் நம்ம பார்க்கணும். இதை வந்து வெறும் அரசியலாக வந்து பார்க்கணுங்கிறது வந்து அப்பட்டமான பொய். இன்னொன்று, இந்தியை திணிப்பது என்பது தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறது. இது வரலாற்று அடிப்படையில் நம்ம பார்த்தாலே தெரியும். 1937களிலே கட்டாய இந்தின்னு சொன்னார் ராஜாஜி. நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் கட்டாய இந்தி வந்தியை கொண்டு வந்தார்ல மூதறிஞர் ராஜாஜி, இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர், மிகப்பெரிய அறிவார்ந்த சமூகத்தை சார்ந்தவர், மிகப்பெரிய வழிகாட்டுதல் கூட நம்ம நாட்டுக்கு. அவ்வளோ பெரிய ராஜாஜி 65இல் இந்தி திணிப்பு போகும்போது என்ன பதிவு செய்திருக்கிறார் பாருங்கள். நெவர் ஹிந்தி எவர் இங்கிலீஷ்னு சொன்னார். சொன்னாரா? எந்த இந்தியை திணித்த ராஜாஜியே எப்பொழுதும் ஆங்கிலம் கிடையாது, இந்தி ஒருபோதும் சொன்னார். என்ன காரணம்? மாறி வந்த சூழல் அவரே புரிஞ்சுக்கிட்டார். நாம் இந்தியை புகுத்தணும், இந்தியை கட்டாயமாக்கணும், இந்தியை திணிப்பதன் மூலம் ஒரு கலாச்சாரத்தை உருவாக்க நினைச்சோம், குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தோம். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு வரலாற்று ரீதியாக சனாதன எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு, ஆரிய இந்துத்துவ எதிர்ப்பு அப்படிங்கிறது இங்கே வந்து கட்டமைக்கப்பட்டிருக்குது. அதன் மூலமாக இங்கே ஒரு மிகப்பெரிய மொழி புரட்சி நடந்தது. அதை எந்த இந்தியை கட்டாயமாக திணித்தாரோ அந்த ராஜாஜியை பதிவு செய்வது தான் வரலாற்றினுடைய இது. அதை படிக்க மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த வரலாறு அப்படியே தான் இருக்கு, மாறவே இல்லை. அந்த நோக்கத்தோட தான் ஹிந்தியை உள்ள கொண்டு வராங்க அப்படின்னு சொல்றீங்க. யாழினி, இப்போ நான் அவர்கிட்ட கேட்ட ஒரு கேள்விக்கு உங்ககிட்ட இருந்து விடையை பெற விரும்புகிறேன். ஏன்னா மும்மொழி கொள்கை அப்படிங்கிறத மற்ற மாநிலங்கள், வட மாநிலங்கள் பின்பற்றுகிறதா
அங்கு 3 மொழி படிக்கிறாங்களா? அங்க இருக்கிற உண்மை நிலை என்ன? மும்மொழி கொள்கை நிறைய மாநிலங்கள், ஆல்மோஸ்ட் எல்லா மாநிலங்கள்லயும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. 3 மொழி, அதாவது மாற்று மொழியா மற்ற மாநிலங்களோட மொழிகளை படிக்கிறாங்களா? ஆமா, இப்போ அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஷ்டிராலலாம் பார்த்தோம்னா, எனக்கு ஏன் மகாராஷ்டிரா சொல்றேன், நான் ஸ்கூலிங் அங்கே பண்ணதுனால நான் ஃபர்ஸ்ட் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் மராட்டி தான் எனக்கு கம்பல்சரி. 6th இருந்து ஹிந்தி வர ஆரம்பிச்சது. மராட்டி வந்து எனக்கு வந்து ஆப்ஷனலாக இருந்தது. அப்படி இருக்கிறப்ப ஹிந்தி வந்து அந்த இடத்துல வரப்போ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான்லாம் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கப்ப எனக்கு வந்து நான் வந்து ஹிந்தியை சூஸ் பண்ணிட்டேன். நான் மராட்டி வாஸ் டிஃபிகல்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ நிறைய இந்த மாதிரி அண்ட் மேம் சொன்னாங்க இல்லையா, மகாராஷ்டிரால வந்து அந்த அந்த ஆதங்கம் வந்து ஒன்று ஆங்கிலம், இன்னொன்னு நீங்க மராட்டியை சூஸ் பண்ணீங்க, மூன்றாவது மொழி ஹிந்தி. 3 மொழி நான் படிக்க வேண்டிய கட்டாயத்துல நான் இருந்தேன். நான் படிச்சேன். நான் அங்க படிக்கிறப்ப அந்த மாதிரி எல்லா மாநிலங்கள்லயும் இருக்கு. அந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ நீங்க காமிச்சிங்க இல்லையா யூபியில், அதனால இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்ல வரேன். இப்போ யூபியில் தான் பார்த்தோன்னா 2024 லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் வந்து ஒரு நியூஸ் வந்தது. 27,000 ஸ்கூல்ஸ் வந்து அவங்க வந்து கம்மி பண்ண போகிறாங்களா. ஏன்னா அந்த 27,000 ஸ்கூலில் வந்து 50 மாணவர்களை விட கம்மியாக இருக்குது. அதனால நாங்கள் ஒவ்வொரு ஸ்கூலையும் நாங்கள் வந்து மர்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் நமக்கு வந்து இந்த கல்விக் கொள்கை இருக்கு இல்லையா, இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா, மாணவர்கள் வந்து ஸ்கூல் தூரமாக இருக்குன்றதுக்காக அதனால அவங்க ஸ்கூலுக்கு போகாமல் இருந்துடக்கூடாது அப்படின்ட்டு ஒரே ஒரு மாணவருக்காக ஸ்கூல் நடந்ததுக்கான வரலாறுலாம் தமிழ்நாட்டில் இருக்குது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, ஏன் இந்த இவ்வளோ ஹிந்தியை திணிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஸ்கூல்ஸையே ப்ரைவேட்டைஸ் ஆக்கிறதா இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேருந்து வர மாணவர்கள் கிட்ட டேலண்ட் கிடையாது, ஸ்கில் இல்லை அப்படின்ற ஒரு ஃபால்ஸ், ஒரு பொய்யான நரேட்டிவை ஏன் ஆர்எஸ்எஸும் பிஜேபி எடுத்து வச்சுட்டு இருக்காங்கன்னா, அல்டிமேட்டாக இதையும் கொண்டு போய் ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இவங்க வந்து ஒரு சர்வே, ஆசர் சர்வே அப்படின்ற ஒரு சர்வேயை வச்சு தான் சொல்கிறது, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து லேர்னிங் அவுட்கம்ஸ் சரி கிடையாது, அதில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து திறமை இல்லை அப்படின்றாங்க. இந்த ஸ்கூல் போகிற குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட பாப்புலேஷன் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 36 கோடி. இவங்க சர்வே பண்ணுற இந்தியா ஃபுல்லாக சேர்த்து இவங்க சர்வே பண்ணுற மாணவர்கள் 3 லட்சம். 0.01%. அவங்கள 0.01% மாணவர்களை சர்வே பண்ணி இவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதை வச்சு இவங்க பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கூட பரவாயில்ல, ஒத்துக்கலாம். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த ஏசர் அப்படின்ற ஒரு நிறுவனம் அவங்க இருக்காங்களே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அப்படின்னு இருக்குது. ஒரு அரசாங்கம் அவங்க ஸ்கூல்ஸ் வழியாக ஒரு மாணவருக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கு அரசாங்கம் இவ்வளோ செலவு பண்ணணும், நமக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்ம பேசாமல் பேரண்ட்ஸ்க்கு வந்து வவுச்சர் கொடுத்துரும். ப்ரைவேட்டில் பார்த்தாலும் 4,000 தானே ஆகுது, அதுக்கான வவுச்சர் கொடுத்துருவோம், அவங்க போய் எந்த ப்ரைவேட்டில் போய் சேர்ந்துடணும், சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, குஜராத்தில் பார்த்தோன்னா ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரைவேட்டைசேஷன் பயங்கர ஹையாக போய் அங்கே இருக்கிற ஒரு நியூஸ் ஆர்டிக்கலில் படித்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே வந்து பேரண்ட்ஸ் சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் கிட்ட அவங்க ஒன்று சொல்கிறாங்க, அதை தவிர்த்து அவுட் ஆஃப் த பாக்கெட் நான் காசு கொடுக்க வேண்டியது அப்படின்றது நிறையா இருக்குது அப்படின்னு. அந்த ப்ரைவேட் ரைட் டு எஜுகேஷன் வழியாகவும் அந்த மாதிரி லாட்ரி எடுத்து யாருக்கு அது கொடுக்கலாம் அப்படின்றது கொடுப்பாங்க. அந்த பெற்றோர்களும் சொல்கிற விஷயம் வந்து இவங்க சொல்கிற ஃபீஸை விட அதிகமாக எங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற கொள்கை என்ன, எல்லாருக்கும் இலவசமான கல்வி போய் சேரணும். சார் ஒரு விஷயம் சொன்னார், யூபி எங்கே இருக்குது, பீகார் எங்கே இருக்குன்னு. அதுக்கான ஒரே ஒரு டேட்டா மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஸ்கூல்லேருந்து காலேஜுக்கு போகிறதுக்கு நம்ம பார்த்தோம். இன்னொன்று என்னென்னா, ப்ரைமரி அதாவது 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும், அதுக்கப்புறம் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், 10th 11th 12th அப்படின்னு மூணு இதாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரைமரியில் பார்த்தோன்னா, தமிழ்நாட்டில் 100 குழந்தைங்க பிறந்தா 100 குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போயிடுது, 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்து முடிச்சிடுறாங்க. அதில் பார்த்தோன்னா 98% வந்து 8வது வரைக்கும் படிச்சிடுறாங்க. 82% வந்து 12th முடிச்சிடுறாங்க. அந்த 82%ல இருந்து குழந்தைகள் எல்லாரும் பள்ளிக்கு போறாங்களாங்கறத உறுதிப்படுத்துறாங்க. 100% நம்ம வந்து 99% இருக்கும். நம்ம 99% இருக்கிற இடத்துல குஜராத் பார்த்தோம்னா 80% தான். உத்தரப்பிரதேஷ் பார்த்தோம்னா 82% தான். இதுல 12th முடிக்கிறது பார்த்தோம்னா நம்ம 82. பீகார் பார்த்தோம்னா 30 தான். அதே இது உத்தரப்பிரதேஷ் பார்த்தோம்னா 53 தான். அப்போ நம்ம தமிழ்நாடு வந்து எல்லாரும் படிக்கணும், 12th வரைக்கும் படித்து முடிக்கணும், காலேஜுக்கும் போகணும் அப்படின்னு உறுதி செஞ்சிட்ருக்கோம். அது இதையும் தாண்டி இவங்க சொன்னாங்க ஸ்கில் இல்லை அப்படின்னு. அதுக்கும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் நான் முதல்வன் திட்டம்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு ஐ திங்க் 2023 டேட்டா படி சொல்கிறேன், 247 கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களில் 6 பேர் ஐஐடி,
77 பேர் நேஷனல் இன்ஸ்டியூட்ஸ், அந்த NIT திருச்சிலாம் இருக்கலாம் அந்த மாதிரியான இன்ஸ்டியூட்ஸ், 10 பேர் IISc சயின்ஸுக்கான அந்த இன்ஸ்டியூட்ஸ்னு 247 பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து போய் இந்த மாதிரி ரெப்யூட்டடான ஆர்கனைசேஷன்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் போய் படிக்கிறாங்க. அப்போ ஒரு அரசு இப்படி ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க தமிழ்நாடுக்கு இவங்க வந்து சொல்கிற கொள்கைகளை ஒத்துக்கல அப்படின்றதுக்காக இவங்க ஃபண்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த வீடியோவில் பார்த்து அந்த கொடுத்த ஃபண்டை கூட ஒழுங்காக ஸ்பெண்ட் பண்ணாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கூட ஒழுங்காக கிரியேட் பண்ணாத மாநிலத்துக்கு அவங்க சொல்கிற ஒரே ஒரு மொழியை அவங்க ஏற்றுக்கிட்ட ஒரே காரணத்தினால அது அவங்களுக்கான ஃபண்டு கொடுப்பாங்கன்னா என்ன நியாயம்? மாணவர்களோட நலனுக்காக தான் இவங்க பண்ணுறாங்கன்னு இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம நம்பணும் அப்படின்னு சொன்னால் நம்மளாம் முட்டாள் கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த ஹிந்தி திணிப்பு அப்படின்றது வந்து வரலாற்று ரீதியாக எப்படி எதிர்க்கணும் அப்படின்றது தெரியும். அதனால தான் இன்றைக்கி வந்து நம்ம யூடியூப்லேயோ பார்க்குறோம், இல்லை சோஷியல் மீடியாவில் நம்ம போய் எடுத்து இவங்க யூடியூப் சேனல்ஸ் போய் எடுக்கிற பைட்ஸில் எல்லாத்துலேயும் வந்து மக்கள் வந்து கொந்தளிக்கிறதுக்கான காரணம் அதுதான். ஏன்னா இங்கே வந்து சார் ராஜாஜி அவர்கள் பற்றி சொன்னதுனால ஸ்கூலை மூடணும்னு சொல்கிறதுனாலே ஒருத்தர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகாமல் போனதுக்கான வரலாறு இங்கே இருக்குது. காமராஜர் அவர்கள் வந்து ஸ்கூலுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்ததுனால அவர் இங்கே வந்து நிலச்சி இருந்தாருன்றதுக்கான வரலாறும் நமக்கு இருக்குது. அதனால நம்ம வந்து ஸ்கூல்ஸ் எவ்வளோ முக்கியம், கல்வி எவ்வளோ முக்கியன்றது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரிஞ்சனால தான் இன்றைக்கி வந்து நாங்கள் இவ்வளோ தீவிரமாக எதிர்த்துட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். சோமசுந்தரம் சார், பாஜக தரப்புல இருந்து வைக்கப்படுற முக்கியமான வாதம், தனியார் பள்ளிகளில் இருக்கிற மாணவர்கள் மட்டும் 3 மொழிகளை படிக்கிறாங்க, அப்ப அரசு பள்ளி மாணவர்கள் ரொம்ப பாவம் இல்லையா? அரசு பள்ளி மாணவர்களை ஏன் வஞ்சிக்கிறீங்க, அவங்க 3 மொழி படிக்கிறதை ஏன் தடுக்கிறீங்க அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கிறாங்க. பாஜகவோட அரசு பள்ளி மாணவர்கள் மீதான இந்த கரிசனையை நீங்க எப்படி பாக்குறீங்க? தனியார் பள்ளிகள்ல 3 மொழி படிக்கலாம், இல்ல 4 மொழி படிக்கலாம், அது ஓகே சார். அரசு பள்ளியில என்ன குறை? முதல்ல அதுதான் முதல்ல கொஸ்டின். அரசு பள்ளியில அடிப்படை வசதிகள் சிறப்பா இருக்கு. நீங்க யூபி நீங்க எடுத்தீங்கன்னா ஓராசிரியர் பள்ளியே பல ஆயிரக்கணக்கான பள்ளிகள் யூபி உத்தரப்பிரதேசல இருக்குது, பீகார்ல இருக்குது. உத்தரப்பிரதேசத்துல கிட்டத்தட்ட 7,87,000 பேர் ஹிந்தி தேர்வுல ஃபெயில் ஆயிருக்காங்க. நான் சொல்லல சார், யூபியில் உள்ள புள்ளி விவரம் சொல்லுது. யூபி அரசு கொடுத்த தகவல் தான் இது. ஹிந்தியவே ஒழுங்கா சொல்லி கொடுக்கலன்றீங்க. தேவையே இல்லை சார். இங்க இருமொழி கொள்கை சிறப்பா இருக்கு. இதன் மூலமா தான் நம்ம உயர்கல்வி சாதிச்சிருக்கோம். வெளிநாடுகள்லயும் அதிக அளவு தமிழக மாணவர்கள் சாதிச்சு வராங்க. இப்ப நீங்க 3 மொழி கொண்டு வரும் பொழுது கண்டிப்பா நம்ம மாணவர்கள் உறுதியாக பாதிக்கப்படுவாங்க. இந்த பல நலத்திட்டங்கள் இருக்கு சார். இங்க குறிப்பா காலை உணவு திட்டம்னு ஒரு மற்ற மாநிலங்கள் செய்யாத தமிழ்நாடு கொண்டு இருக்கு. செவிக்கு உணவு இல்லாத பொழுது வயிற்றுக்கு சிறிது ஈயப்படும். இந்த வள்ளுவனுடைய வாசகத்துக்கு ஏற்ப திராவிட அரசு மிகவும் சிறப்பா செயல்படுது. இதனால பள்ளி கல்வியில இடைநிற்றலே இல்லை. தமிழ் புதல்வன் திட்டத்தை கேள்விப்பட்டிருக்கோம், புதுமை பணி திட்டம் கேள்விப்பட்டிருக்கோம். ஏற்கனவே சொல்லியிருக்க உயர்கல்வியில மாணவர்களுடைய எண்ணிக்கை, மாணவர்களுடைய சேர்ப்பு மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு அதிகம். 2030 கண்டிப்பா 80% நோக்கி தமிழகம் நகர்ந்து கொண்டே இருக்கு. நீங்க 3 மொழி தனியார் பள்ளின்னு சொல்லும் பொழுது, தனியார் பள்ளினா சிபிஎஸ்இ பள்ளிகள். இந்தியாவில் 44 எஜுகேஷன் போர்டு இருக்கு சார். சிபிஎஸ்இ இருக்கு, ஐசிஎஸ்இ இருக்கு, ஐஜிசிஎஸ்இ இருக்கு, ஆந்திரா போர்டு இருக்கு. இங்க சிபிஎஸ்இ போர்டுல 3 மொழி இருக்கு, அது 3rd லாங்குவேஜ். நம்ம ஸ்டேட் போர்டு மாநில பாடத்திட்டம் மற்ற பாடத்திட்டங்களை விட சிறப்பாக இருக்கு. போட்டி தேர்வுகளுக்கு நீட்டுக்குனாலும் சரி, ஜேஇக்குனாலும் சரி. இப்ப ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணனா எல்லாரும் என்ன பண்றாங்க? தமிழ்நாடு மாநில பாடத்துல தான் படிக்கிறாங்க. இருமொழி கொள்கையில இருக்கிறதுனால தான் தமிழக மாணவர்கள் மற்ற மாநில மாணவர்களை விட, மற்ற நாடுகளை விட தமிழக மாணவர்கள் அதிக பேர் சாதிச்சு வராங்க. நீங்க மீண்டும் மும்மொழி சொல்லும் பொழுது இது கண்டிப்பாக மத்திய அரசு அவங்க மேடம் அவங்க ட்ரபிள் பண்றாங்க. எனக்கு ஒரு பழைய ஒரு ப்ராவர்ப் தான் வருது. மறைந்த தமிழக முதல்வர் அண்ணா அவர் சொன்னதுதான், don't trouble the trouble unless the trouble troubles you. If you trouble the trouble will become double. இது மறைந்த தமிழக முதல்வர் அறிஞர் அண்ணா அவர்கள் மாநில அளவில் பேசுனது. வேணும்னே இவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க. ஏன்னா நீங்க மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு சிறப்பா வந்துட்டு இருக்கு, உயர்களை சாதிக்கிறாங்க. பெண்கள் கல்வியிலையும் தமிழ்நாடு தான் நம்பர் 1 வந்துட்டு இருக்கு, மருத்துவத்திலையும் தமிழ்நாடு தான் நம்பர் 1 வந்துட்டு இருக்குங்கிறது இந்த மத்திய அரசு எப்படியாவது தமிழ்நாடு கல்வியில பாதிக்கப்படும் சொல்லிட்டு தான் மும்மொழின்னு கொண்டு வராங்க. மும்மொழி சொல்லாம புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறாங்க. அதுல ஒரு மும்மொழியில் வருது. இதையெல்லாம் தாண்டி தமிழக அரசு கண்டிப்பாக வெற்றி பெறும். அவங்க ஏற்கனவே நிதி நமக்கு தரவே இல்லை. இது மிகவும் வருத்தத்துக்குரியது, கண்டனத்துக்குரியது. கண்டிப்பா நீங்க நிதியை நீங்க கொடுத்தே ஆகணும்.
இங்க பிஎம்சின்னு சொல்லிட்டு மற்ற மாநிலங்கள் எல்லாம் அள்ளி கொடுக்குறீங்க. ஆந்திரா பீகார் தான் நீங்க ரொம்ப அள்ளி கொடுக்குறீங்க. தமிழ்நாட்டுக்கு நீங்க கிள்ளி கூட கொடுக்கறது இல்ல. நீங்க தயவு செய்து ஆசிரியருடைய வேலையில நீங்க விளையாடக்கூடாது. இது மாணவர்களுடைய, அது குறிப்பா ஏழை மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள், அவர்கள் தான் அரசு பள்ளியில படிக்கிறாங்க. நீங்க ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கலன்னா யாரு பாதிக்கப்படுவாங்க? அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். சாந்தி மேம், இப்போ வந்து ஒன்றிய அமைச்சரே சொல்றாரு தமிழ்நாட்டோட கல்வி தரம் ரொம்ப சிறப்பா இருக்கு, தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதையும் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இந்த திட்டத்தை ஏத்துக்கலன்னா நிதி கிடையாதுன்னு சொல்றாரு. இந்த முரணை எப்படி பாக்குறீங்க? இல்லை, வன்மையாக கணிக்கிறது. நீங்கள் வந்து இந்த ஏற்றுக்கலன்னா நான் பணமே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு எந்த ரைட்டுமே கிடையாது. ஆனால் அது சொல்கிறாங்க, அதில் லாஜிக்கே கிடையாது. மொழி என்பது ஒரு கருத்து பரிமாற்றத்திற்கான ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம கற்றுக்கணும். ஓகே, நம்ம தாய்மொழியில் தான் நம்ம சிந்திக்கிறோம், தாய்மொழியில் தான் படிக்கணும். ஆரம்ப கல்வி முறை, ஆராய்ச்சி கல்வி வரை தமிழ்மொழியில் வேணும், தாய்மொழியில் வேணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்கிறது. அதுதான் நம்மளுடைய அறிவியல் பூர்வமாக வருது. அப்போது இரண்டாவது மொழி வந்துட்டு, ஏன்னா உலகத்தோடு நம்ம தொடர்பு இருக்கிறதுக்காக நம்ம கற்றுக்குறோம். அது வந்து இங்கிலீஷாக இருக்குது. இந்தியா முழுமைக்கு இங்கிலீஷ் இருக்குது. இந்தியா முழுமைக்கு இங்கிலீஷ் வேணான்னு யாருமே சொல்லலை. ஸோ அதோடு முடிஞ்சு போச்சு. திருப்பி 3 மொழி அப்படின்னா அப்போ மொத்தம் வந்து 6 சப்ஜெக்ட் இருக்குது. இன்னும் ஒரு 3 மொழி சேர்த்துருங்க. வெறும் லாங்குவேஜ் மட்டுமே படிச்சேன்னா லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் ஆக போகிறோம். நமக்கு வந்து எல்லா விதமான சப்ஜெக்டும் தேவை. ஆர்கியாலஜி தேவை, அது தேவை, இது தேவைங்கும் போது அதை கடிப்பதற்கு ஒரு மொழி தேவை. அந்த மொழி தாய்மொழியில் வந்துட்டு இருந்தால் இருமொழி திட்டமே என்பதே தாராளமாக ஒரு விஷயம் அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம், இப்போ உத்தரப்பிரதேஷ் பற்றி சொன்னீங்க. நாங்கள் ஒரு டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் போயிருந்தோம். இந்த கழிவறை டாய்லெட்லாம் ரோட்டில் வந்து டாய்லெட் போகக்கூடாது அப்படிங்கிற அந்த ஸ்கீம் பற்றி பேசும்பொழுது, உத்தரப்பிரதேஷில் வந்து அந்த மாதிரி டாய்லெட்லாம் பொது கழிவறை வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு, ஆனால் வந்து டாய்லெட்டை யாருமே பயன்படுத்தலை. அந்த ஸ்டடி எத்தனை பேர் ஸ்டடி பண்ணி பார்த்தா என்னென்னா, அந்த சாமியார் கலர், அந்த காவி கலரை போட்டிருக்காங்க அந்த டாய்லெட்டை. எல்லாரும் அது டாய்லெட்டுன்னு தெரியாமல் கோயிலுன்னு நினச்சிட்டு இப்போ கும்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு கான்ஃபரன்ஸில் போடுறாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல கழிவறைகளை வந்து காவி கலர் போட்டதுனால அது டாய்லெட்டுனே தெரியாமல் கும்பிட்டு இருக்காங்க. இதுதான் உத்தரப்பிரதேசத்தோட கல்வி நிலைமை. அதுக்கப்புறம் காலை உணவு திட்டத்தை பற்றி ஐயா சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பல நேரங்களில் வந்துட்டு நான் ஒரு இடத்துல கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், பல்லாவரத்தில். ஸ்கூல்லேருந்து வந்துட்டு காலையில் மயக்கம் போட்டு கூட்டிகிட்டு வருவோம் குழந்தைங்கள. ஏன்னா சாப்பிடாமல் வந்திருப்பாங்க, ட்ராவல் பண்ணி வந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் தயாரிப்பதற்கான வசதி இருக்காது, அம்மா இருந்திருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அந்த காலை உணவு திட்டங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஒரு வீடியோ காமிச்சிங்க உத்தரப்பிரதேசில். இன்னொரு வீடியோ கூட உத்தரப்பிரதேசில் வந்தது. அது என்னென்னா, சப்பாத்தி உப்பு மட்டும் இதுதான் வந்து கொடுக்குறாங்க. அதில் என்ன இருக்குது, என்ன சத்து இருக்குது? சப்பாத்தியை வந்து உப்பு வச்சு குழந்தைங்க வந்து சாப்பிட்றாங்க. பள்ளி குழந்தைகள், அரசு பள்ளி குழந்தைகள். மிக வேதனையான ஒரு பதிவாக இருந்தது அந்த வீடியோ. ஸோ இது மாதிரி இப்போ சமூக வலைதளங்கள், அந்த சோஷியல் மீடியா வந்ததுனால அங்கே என்ன நடக்குதுங்கிறது ஈஸியாக தெரியுது. இல்லாட்டி அதையும் வந்து ஒழிச்சு வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி அப்போ காலை உணவு திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தது வந்துட்டு இப்போ 2 பேர் டாக்டர்ஸ் இருக்கோம். முட்டை, புரதம், ஸோ கம்ப்ளீட் ப்ரோட்டீன் வந்து எக்கு. ஸோ அப்போ எக்கு வந்து வேணும் அப்படி இந்த நீங்கள் ஒரு வீடியோ கூட இன்றைக்கி போட்டு பாருங்க. அந்த பாடல் வந்து ரொம்ப அழகான பள்ளிக்கல்வியோடைய பெருமையை சொல்லுது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த முட்டையை குழந்தைங்களாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் அதில் ஒரு ரிலீஜியஸ் ஆங்கிளை இது பண்ணி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் அது ஒரு பிரச்சனை, கோவாவில் பிரச்சனை, போடுறாங்க, நிறுத்துறாங்க. இது மாதிரி பல்வேறு இது. ஆக எங்கே வந்து இப்போ ஐயா வந்து அழகாக சொன்னாங்க, அந்த இந்துத்துவ கருத்தை வந்து எப்படிலாம் திணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ முட்டையில் திணிக்கிறாங்க. அப்போ குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல கூட வந்து அவங்களுடைய கருத்துக்களை தான் இது பண்ணுறாங்க. அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னொரு விஷயம் அப்படின்னா, நம்ம வந்து அரசாங்கத்தில் உடைய பள்ளிகளை படிக்கிறதுல குழந்தைகள் பெருமையாக நினைக்கிறாங்க, பெற்றோர்கள் பெருமையாக நினைக்கிறாங்க. அப்படிங்கிறத தாண்டி நம்மளுடைய முதல்வரே அது பெருமையாக நினைக்கிறாரு அப்படிங்கிறது தான். இப்போ டெல்லி போனாங்க, அங்கே போயிட்டு அங்கே மாதிரி பள்ளியை பார்த்தோன்னே அதே மாதிரியான ஒரு பள்ளியை வந்து நம்ம அங்கே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு முனைப்போடு வந்து செய்யும்போது இதுதான் வந்து இது. இப்போ நம்மக்கிட்ட ஒன்று இல்லைன்னா, ஓகே இதை விட பெட்டராக ஒன்று இருக்குன்னா அதை நம்ம இடத்துல கொண்டு வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும். ஸோ இவங்க மேடம் அழகாக சொன்னாங்க, ஸோ நம்ம ஸ்கீமை வந்து மற்ற இடத்துல வந்து ட்ரை பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இப்போ முக்கியமான விஷயம். ஆக அந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்குது. இன்னொன்னு வந்துட்டு இப்போ நீட் மூலமாக வந்து சொன்னாங்க 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் வருதுன்னு. அவங்களும் ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 19 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்துட்டு அந்த 7.5% இல்லாமல் அவங்களே மெரிட்லேயே வந்திருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு அழகான திட்டம் என்ன அப்படின்னா, இந்த ஐஐடி ஐஎம்லாம் போய் ஜாயின் பண்ணுறாங்க இல்லைங்களா கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களோட செலவை வந்து அரசே ஏற்பது. இது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆர்வத்தை வந்து அவங்களுக்கு தூண்டுறது, ஒரு பயம் வராது. ஏன்னா முன்ன மாதிரிலாம் கிடையாது. ஐஐடி ஃபீஸஸ்லாம் குறைச்சிருந்தது, இப்போ அதிகப்படுத்திட்டாங்க. ஸோ இப்போ அதையெல்லாம் அரசே ஏற்கனவே சொல்லும் பொழுது அப்போ மருத்துவம் இல்லாமல் மற்ற மத்திய உயர்தர கல்வி நிறுவனங்களிலும் நமது பள்ளி மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் போகணும் என்ற ஆர்வத்தை தூண்டுகிறது. நிறைய கேரியர் கைடன்ஸ் கொடுக்குறாங்க. முன்னெல்லாம் 11th 12th அப்படி தான் கொடுப்பாங்க. இப்போ 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து கேரியர் கைடன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி
இப்போ தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், அந்த திட்டம் எல்லாம் அவங்களுடைய ஒரு லேட்ரல் திங்கிங், ஒரு வித்தியாசமாக எப்பவுமே ஸ்கூலுக்கு போகிறோம், அந்த புக்கை படிக்கிறோம், அந்த இது மட்டும்தான் அப்படின்னு இல்லாமல் வேறு இடத்துலலாம் போய் அவங்கள உட்கார வச்சு ஒரு 1000 மாணவர்களை உட்கார வச்சிங்கன்னா நிறைய ட்ரெயின் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து மற்ற விஷயங்களை, சமுதாயத்தில் உள்ள மற்ற பிரச்சனைகள் எல்லாம் அவங்களுக்கு சொல்வதற்கான வாய்ப்பாக இருக்கிறது. ஆக பல நல்ல திட்டங்களை வந்து கொடுக்குறாங்க. நம்ம எல்லாமே இப்போ ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி பாக்ஸ், லேப்டாப்பு, சைக்கிள் இப்போ தமிழ்நாட்டில் கொடுக்காத கிடையாது. ஸோ யூனிஃபார்ம் எல்லாமே இப்போ அந்த மாதிரி நீலகிரியில் இருக்கிற அந்த மாதிரி இருக்கவங்க உள்ளன் இதெல்லாம் ஸ்வெட்டர்லாம் கொடுக்குறாங்களாம். ஆனால் உத்தரப்பிரதேசில் பாருங்கள் பசுமாட்டுக்கு தான் ஸ்வெட்டர் கொடுக்குறாங்க. ஸோ இதான் யாருக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத முக்கியம். ஆகவே அரசு பள்ளிகள் சிறந்து விளங்குகின்றன. மேலும் அதில் இருக்கிற செழுமைப்படுத்தி இன்னும் நல்லா பண்ணணும். இன்னும் ஆசிரியர்கள் நியமனம், அதிக அளவு நிதி ஒதுக்கீடு இதெல்லாம் முக்கியம். இதுக்கு வந்து மத்திய அரசாங்கம் வந்து நிதி கொடுக்கும் பொழுது மேலும் தமிழகத்தில் இருக்கின்ற அரசு பள்ளிகள் சிறப்பாக விளங்க வைக்கணும். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். தீனதயாளன் சார், தமிழ்நாடு தான் எல்லாத்துலேயும் ரோல் மாடலாக இருக்குது. சத்துணவில் ஆரம்பித்து இப்போது புதுமை பெண் திட்டம் வரைக்கும் பல்வேறு திட்டங்களை கல்வித்துறையில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து பல ஆட்சிகளிலும் இந்த திட்டங்கள் வந்து மெருகேறிக்கிட்டே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இருப்பினும் ஏன் தமிழ்நாடை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. சாந்தி மேம் கூட முன் வச்சாங்க. தமிழ்நாடு மாடல் எடுத்துக்கலாமே, நாட்டிலேயே சிறந்த மாடலாக தமிழ்நாடு மாடல், இப்போது அதை இன்னும் மிகச்சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கும்போது அதை எடுத்துக்கலாமே. எது அவங்கள அதை தடுக்குது? அதுக்கு பின்னணியில் இருக்க காரணம் என்ன? அதாவது ஒரு சமூகம் முன்னேற வேண்டுமா, நீ கல்வியை கொடு, பொருளாதாரத்தை கொடு. கல்வியை கொடுக்கும்போது தான் அறிவு வளர்ச்சி வரும். அந்த கல்வி வளர்ச்சியை சாதாரண எளிய மக்களுக்கு கொண்டு கொடுத்தா நம்ம வரலாற்றில் பார்த்துருக்கோம். இது தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. அப்போ இந்த கல்வி வளர்ச்சியை எப்படி தடுக்கிறது, இந்த மக்களை எப்படி திசை திருப்புறது, பழைய கற்கால நாகரிகத்திற்கு எப்படி இந்த மக்களை தள்ளுவது அப்படின்னா அதுக்கு அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிற ஒன்றும் ஆன்மீகம். இதுதான் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த பார்ப்பனிய ஆதிக்கத்துக்கு அடிமையான தமிழர்கள் கடவுள் நம்பிக்கையின் பாரிலே பல்லாண்டு காலமாக அடிமையாக இருந்து சிந்திக்கும் திறனை இழந்ததனாலே திரும்பவும் அந்த ஆரிய படையெடுப்பு, பண்பாட்டு படையெடுப்பு என்று சொல்வார்களே, அம்மாவோட அழகாக சொன்னாங்க, ஒரு இனத்தை அழிக்கிறன்னா மொழியை அழிக்கணும். மொழியை அழிச்சிட்டின்னா நீங்கள் பண்பாடு அழியும், உங்கள் நாகரிகம் அழியும். அப்போ இந்த நாகரிகத்தையும் பண்பாட்டையும் அழிச்சிட்டா சொந்த மண்ணிலேயே இரண்டாம் தர குடிமக்களாக போய்விடுவார்கள். இது என்ன காரணம்னா ஆரிய எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு, பார்ப்பனிய எதிர்ப்பு. இப்போ சொன்னமே மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் எவ்வளோ பெரிய அறிவார்ந்த தலைவர். அவரே சொல்கிறாரு 65 இந்திய எதிர்ப்பு போரில் இந்தி திணிக்கும் 17வது பிரிவை அரபிக்கடலில் தூக்கி எறியுங்கள்னு சொல்கிறார். அப்போ கேட்டாங்க, என்னன்னு அரபிக்கடல் ஏன் இந்து மாக்கடலில் தூக்கி எறிஞ்சான்னு அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. இந்து மாக்கடலை வங்கக்கடல்லையே போட்டோம்னா திரும்ப அந்த அலை இங்கே வந்துடும். அரபிக்கடல் எப்படின்னா மேற்கு கடற்கரை அப்படி சுற்றிக்கிட்டு போயிருமா. அப்போ கூட இது வரக்கூடாதுன்னு அவரே சொல்லியிருக்கார். இப்படி சொல்ல வைத்து மொழி புரட்சி நடத்தியதன் மூலம், ஒரு பெரிய பண்பாட்டு படையெடுப்பை முறியடித்ததன் மூலம் இந்த மண்ணில் தமிழக மக்கள் இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்கப்படுவார்கள் என்கின்ற ஆரிய ராஜதந்திரத்தை முறியடித்தது திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. அந்த அடிப்படையில் இந்த அரசு, சமூக நீதி அரசு, எளிய மக்களுக்கு கல்வியை கொண்டு சேர்க்கிறது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ச்சியில் தமிழ்நாடு முன்னோடியாக இருக்கிறது. கடந்த ஆண்டு தேர்ச்சியில் குஜராத்திலே பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் 5ஆம் வகுப்பிலேயே தேர்ச்சி பெறவில்லை. இது டேட்டா. ஆனால் தமிழ்நாட்டில் சகோதரி சொன்னார்களே 1% கூட இல்லை, எல்லாரும் தேர்ச்சி பெற்றிருக்கான். இப்போ எலைட் ஸ்கூல்னு சொல்கிறோம். திறனான மாணவர்களை படிக்க வைக்க அரசே தரமான கல்வியை கொடுத்து அவர்களை IAS ஆக IPS ஆக உருவாவதற்கு, மேல்கல்வி பெற்றவர்களாக உருவாவதற்கு அரசே அந்த பயிற்சியை கொடுத்து அந்த மாதிரியான தரமான பள்ளிக்கூடங்களை உருவாக்குறது என்று சொன்னால், இது திராவிட மாடல் சமூக நீதி மாடலா, கற்கால நாகரிகத்திற்கு கொண்டு தள்ளுவது ஆரிய மாடலா? சொல்லுங்கள். இதை ஒப்பிட்டு பார்க்கணும். அப்போ ஒரு எளிய மக்களுக்கு கல்வி கொடுப்பதற்கு என்ன தேவை சொன்னாங்க. காலையில் உணவு திட்டம், அதை காமராஜர் கொண்டு வந்தார். அதன் முதலில் தியாகராய செட்டியார் சென்னை மாநகரிலே கொண்டு வந்தார். அரசு பள்ளிக்கூடங்களிலே மதிய உணவு திட்டம் என்று கொண்டு வந்தார். ஒரு காலத்தில் இந்த கல்வி வளர்ச்சியை பொறுக்க முடியாதவர்கள் பள்ளிக்கூடங்களை மூடுங்கள் என்று சொன்னார்கள். என்ன காரணம்? நம்ம சொன்னதுதான். செங்கல்பட்டு 1929 சுயமரியாதை மாநாட்டில் தந்தை பெரியார் வடித்த தீர்மானங்கள், இந்த மக்களுக்கு கல்வியை கொடுங்கள், பெண்களுக்கு வாக்குரிமையை கொடுங்கள், பெண்களுக்கு சொத்துரிமையை கொடுங்கள்,
பெண்கள் நிறைவு படிக்கவே கருத்தா போகக்கூடாது என்று சொன்ன காலம் போய் இப்பொழுது பெண்கள் தான் அதிகமாக படிக்கிறார்கள் எல்லா துறையிலும் என்கிற காலம் வந்ததற்கு யார் காரணம் என்றால் இந்த திராவிட இயக்கம்தான். அந்த அடிப்படையில் வரலாற்று ரீதியாக பார்க்க போனால் நம்மை அடக்கி ஒடுக்கி நம்மளை இரண்டாந்தர குடிமக்களாக நினைத்த ஆரிய எதிர்ப்பை பண்பாட்டு படையெடுப்பை முறியடிப்பதற்காகத்தான் இந்த போராட்டம். தமிழர்கள் முன்னேறிவிடக்கூடாது, இந்த கல்வி சுமையை மொத்தமாக அழுத்தி உனக்கு தாய்மொழி நீ கற்றுக்கொள், எனக்கு தாய்மொழி, ஒரு கான்டாக்ட் லிங்க் லாங்குவேஜ் எது அப்படிங்கிறத நாம் ஒரு இடத்துல இருந்து முடிவு பண்ணோம். அரசியல் சட்டத்தில் இருக்குது, அதற்கான ஒப்பீடு இருக்குது. அதை ஏன் மறுக்கிறீங்க? நாங்கள் கேட்குறோம். 1965 மேபி கண்டினியூ அப்படிங்கிறத செல்பி கண்டினியூ என்று நேருவினுடைய வாக்குறுதியை சொல்ல வைத்தது பேரறிஞர் அண்ணா அவருடைய பேச்சு நாடாளுமன்றத்தில். அது பதிவாக இருக்கிறதே. தொடர்ந்து ஆங்கிலம் இங்கே ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும், இணையாட்சி மொழியாக இருக்க வேண்டும். ஒத்துக்கொள்கிறீர்களா? நாங்கள் போராட்டத்தை நிறுத்துகிறோம். இல்லாட்டில் தமிழ்நாட்டில் ஒரு பேருந்து ஓடாது, ஒரு ரயில் ஓடாது, ஒருத்தர் வெளியில் வர முடியாது அப்படின்னு போராட்டத்தை நடத்தி அதன் மூலமாக பணிய வைத்து இந்த மக்களை இரண்டாந்தர குடிமக்களாக ஆக்குகிற ஆரிய சூழ்ச்சியை முறியடித்தது திராவிட இயக்கம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இப்பவும் சொல்றோம், இந்த போராட்டத்தின் மூலமாக நல்ல பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்ற சொல் அதையும் திராவிட இயக்கம் கற்பிக்கும். டாக்டர் சாந்தி, உங்களோட நிறைவு கருத்து. ஆக்சுவலாக வந்து அரசு பள்ளிக்கு போயிட்டு இப்போ போய் பார்த்தீங்கன்னா அட்மிஷனுக்கு க்யூவில் நிற்கிறாங்க. ஸோ நம்ம வந்து யாருமே திணிக்கல. கொரோனா காலகட்டத்தில் அரசு மருத்துவமனைகளுடைய பலன் பற்றி மக்களுக்கு தெரிஞ்சது. இப்பொழுது வந்து அரசு பள்ளிகளுடைய பலன் தெரிஞ்சிருக்கின்றது. தொடர்ந்து இது போன்ற போக்கு தான் இருக்கின்றது. அரசு பள்ளி மாணவர்கள் மற்ற உயர்கல்வியில் போகின்றது சதவீதம் வந்து 45ஆக இருந்தது, இப்போ 62ஆக உயர்ந்திருக்கின்றது. தொடர்ந்து ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து ஆக்சிஜனை நிறுத்துகிற மாதிரி இப்போ ஒரு நிதி கொடுக்க மாட்டேன் என்று ஒன்றிய அரசாங்கம் சொல்வது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனடியாக அந்த நிதியை வழங்க வேண்டும். டாக்டர் யாழினி, டீப் ப்ரொமோட் பண்ற மாதிரி சிறப்பாக செயல்பட்டு இருக்கிற தமிழ்நாடை இந்த மாதிரி டீப் ப்ரொமோட் பண்ற வேலையை எப்படி பார்க்குறீங்க? இப்போ டாக்டர் மேம் இருக்காங்க. இப்போ மெடிக்கல் ஃபீல்டில் பார்த்தோம் அப்படின்னா இன்வென்ஷன்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் வந்துட்டே இருக்கும். அதை நான் வந்து எந்த லாங்குவேஜில் போய் பார்க்க முடியும்னா இங்கிலீஷில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஹிந்தியில் எனக்கு அது எதுவுமே கிடையாது. அதே மாதிரி என்ஜினியரிங் கேட்டிங்கன்னா அவங்களும் அடுத்து என்ன நடக்குதுன்னா அவங்க வந்து இங்கிலீஷில் தான் பார்க்க போகிறாங்க, என்ஜினியரிங் கிடையாது, ஹிந்தியில் கிடையாது. இந்த மாதிரி படிக்கிற சயின்ஸ் படிக்கிறது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லா மாணவர்களுமே வந்து அவங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்வுக்கு தேவைப்படுற மொழி அப்படின்னு பார்த்தோன்னா ஆங்கிலம். அந்த ஆங்கிலம் புரிஞ்சிக்க வேண்டியது வந்து தமிழ் வழியாக அவங்க புரிஞ்சிட்டு இருக்காங்க. குஜராத்தில் வந்து ஐடி இண்டஸ்ட்ரீஸ் வர மாட்டேங்குது, அதுக்கான என்ன காரணம் அப்படின்னு ஆகார் பட்டேல் அப்படின்ற ஜேர்னலிஸ்ட் சொல்கிறாருன்னா அங்கே இருக்க மாணவர்களுக்கு வந்து என்ஜினியரிங் ஸ்கில்ஸு கிடையாது, ரொம்ப முக்கியமாக இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கெப்பாசிட்டி கிடையாது. உங்கள் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் அதே நேரத்தில் இப்போ முதலமைச்சர் அவர்களோட தலைமையில் வந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு இருக்கு தமிழ்நாட்டில். ஏன்னா இங்கே ஒர்க் ஃபோர்ஸ், அதாவது ஸ்கில்லோடு சேர்ந்த ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் இருக்காங்க. அப்படி நாங்கள் வந்து உலகத்தோட போட்டி போட்டுட்டு இருக்கோம். அடுத்த கட்ட நகர்வுக்கு எங்கள் மாணவர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து நான் முதல்வன் திட்டம் அந்த மாதிரியான திட்டங்கள் மூலமாக அவங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் சரியான பாதையில் போயிட்டுருக்கோம். துணை முதலமைச்சர் அவர்கள் சொன்ன மாதிரி யாருக்கு வீட்டு காசு, எங்கள் வீட்டு காசு, உங்கள் அப்பா வீட்டு காசை நாங்கள் கேட்கல, நாங்கள் கட்டின காசை நாங்கள் கேட்குறோம். கொடுக்க வேண்டியது உங்கள் கட்டாயம். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கல்வி கொடுக்கறது வந்து இந்த ஒரு ஃபைட்டாக பார்க்கலாம் சார். ஒன்று, நம்ம திராவிடத்தில் வந்து அண்ணா அவர்கள் வந்து ஒரு சோஷியலிசம் ஃபாலோ பண்ணுவார். அந்த சோஷியலிசமும் இவங்களோட அந்த கேபிட்டலிசத்தோட ஒரு ரெண்டு இதுவாக தான் நம்ம பார்க்க முடியும் இந்த ஹிந்தி திணிப்பையே. நீங்கள் உங்கள் டாபிக் ரிலேட்டாகவே சொல்கிறேன். என்னைக்கு ஒரு மாநிலம் கல்விக்கு என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ஒரு மாணவருக்கு என்னால் ஆயிரக்கணக்கான காசை வந்து செலவு பண்ண முடியாது, வவுச்சர் கொடுக்குறேன் நீ போய் ப்ரைவேட் காலேஜில் படிச்சுக்கோன்னு என்னைக்கு ஒரு மாநிலம் சொல்லுதோ அன்னைக்கு தான் அந்த மாநிலம் வந்து வறுமைக்கு போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஆனால் தமிழ்நாடு வந்து இன்னைக்கு நான் எங்கள் மாணவர்களுக்கு வந்து நான் லட்சக்கணக்கான காசை போட்டு நான் படிக்க வச்சு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துட்ருக்கேன் தமிழ்நாடு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா இது வறுமைக்கான ஒரு எக்ஸாம்பிள் கிடையாது. நம்ம கரெக்டான பாத்தில் போயிட்டு இருக்கோம். கொடுக்க வேண்டிய காசு அவங்களோட டியூட்டி, அவங்க கொடுத்தே ஆகணும். சோமசுந்தரம் சார், உங்களோட நிறைவு கருத்து. கல்வி பொது பட்டியல இருக்கக்கூடாது, கண்டிப்பா மாநில பட்டியல இருக்கணும். ஒவ்வொரு அரசு பள்ளிகள்லயும் மாணவர் மன்றம்னு உருவாக்கியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா மாணவர்களுடைய தனித்திறமையில வளர்ப்பதற்காக. வட்டார இதுல போட்டி நடக்குது, மாவட்ட அளவுல போட்டி நடக்குது, மாநில அளவுல போட்டி நடந்து அதுல ஒரு 50 மாணவர்களை வெளிநாட்டு சுற்றுலா கொடுத்திருக்காங்க தமிழக அரசுடைய பள்ளிக்கல்வித்துறை. இது நம்ம எந்த ஸ்டேட்லயும் பண்ணது இல்லை. இது அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் நான் நினைக்கிறேன். நான் ஒரு முன்னாள் அரசு பள்ளி மாணவன், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல, நான் உண்மையா வருத்தப்படுறேன். நிறைய மாணவர்கள் இப்ப அரசு பள்ளியை நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க. பல புதுமை திட்டங்களை தமிழக அரசு சிறப்பாக செயல்படுது. என்ன பொறுத்தவரை புதிய கல்விக் கொள்கை
தயவு செய்து தமிழ்நாடு கல்விக் கொள்கையை தாராளமா பின்பற்றலாம். ஏன்னா தமிழ்நாடு தான் எல்லா இடங்களையும் அச்சீவ் பண்ணிருக்கு. புதிய கல்விக் கொள்கை என்பது தமிழ்நாடு அரசுடைய கல்விக் கொள்கையை ஒத்ததாக வரணும்னு நான் ஆசைப்படுறேன். சரி, நிகழ்ச்சியில பல்வேறு கருத்துக்களை விரிவாக பகிர்ந்து கொண்ட உங்கள் நால்வருக்கும் நன்றி. நேயர்களை மீண்டும் ஒரு சிந்தனை களம் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். வணக்கம்.